வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல வந்துட்டு திராவிட மொழிகள்ல இருந்துட்டு வருஷம் வருஷம் கேள்வி கண்டிப்பா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல வந்துட்டு நம்ம முக்கியமா பார்க்க போறது வட திராவிட மொழிகள் தான். இதுல என்ன இருக்கக்கூடியது நடு திராவிட மொழிகள், தென் திராவிட மொழிகள். இப்ப வட திராவிட மொழிகள் வந்துட்டு 3 தான் இருக்கு. அந்த 3யும் எப்படி ஈஸியா ஷார்ட்கட்ல எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோல. இங்க பாருங்க வட திராவிட மொழிகள் ஷார்ட்கட்ட பத்தி ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க. ஷார்ட்கட் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, வட இந்திய குமாரி பிரியாணி சமைக்கிறாள். அப்ப வட திராவிட மொழிகள்னாலே வடகுமாரி வந்து வட இந்திய குமாரி வந்துட்டு பிரியாணி சமைக்கிறாள். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வட இந்தியானா வட திராவிட மொழின்னு அர்த்தம். குமாரினா அதுல இருக்க கூ இருக்கு பாருங்க. அந்த கூக்கு வந்து குருக் அப்படின்னு வரும். இதுல வந்துட்டு டைப்பிங் மிஸ்டேக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூங்கிறது வந்துட்டு இந்த ரூபா வரும். ஓகேங்களா? அது வந்து டைப்பிங் மிஸ்டேக். அதுக்கு வெரி சாரிங் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா மாக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மால்தோ மால்தோ. ஓகேங்களா? அப்ப கூனா குருக், மானா மால்தோ. அடுத்து வந்துட்டு பிரியாணி. பிரியாணில ஃபர்ஸ்ட் லெட்டர் பீன்னு வருதா? அந்த பி எடுத்துக்கோங்க. பீனா வந்துட்டு பிராஹுயி பிராஹுயி. அப்ப குமாரி வந்து பிரியாணி சமைக்கிறாள். அந்த ஒரு லைன் இருந்தாலே நம்ம வட திராவிட மொழிகள் வந்து ஈஸியா நான் வந்துக்கும். என்னன்னா குருக், மால்தோ, பிராஹி. இது மாதிரி தென் திராவிட மொழிகளுக்கும் நடு திராவிட மொழிகளுக்கும் உங்களுக்கு ஷார்ட்கட் வேணும்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்க ஃபேமிலிக்கோ இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.